கைஸ் வெல்கம் பேக் டு முர்ரிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் போக போகிறோம். ஸோ எந்த ட்ரெயின்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின்லேருந்து நான் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ மறுபடியும் அதே ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் போக போகிறோம். ஸோ என் கூட ஒரு கிரேஸியான ட்ரெயின் ஜெர்னிக்குள்ளே போகலாமா? அங்கே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் வாங்கியிருக்கேன் குடிக்கிறதுக்கு. வெயில் செம்ம போடுது. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நிற்கிது. ஸோ அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்கோம். ட்ரெயினுக்குள்ளே ஏரியாச்சு. ஸோ சேம் அதே ட்ரெயின் தான் லாஸ்ட் வ்ளாகில் நீங்கள் பார்த்த ட்ரெயின் தான். ஸோ வாங்க நம்ம அப்படியே எந்த கோச் ஃப்ரீயாக இருக்கோம் அந்த கோச்சில் போய் சீட் பிடிச்சி உட்காருவோம். திருவண்ணாமலை நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்டு. இட்ஸ் ஆன் டைம் டிபார்ட்டிங் திருவண்ணாமலை. வண்டியோட அப் டைரக்ஷன் vlog பார்த்துருப்பீங்க. இப்போ டவுன் டைரக்ஷன் vlog நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வண்டி. இதே டைப் ஆஃப் மெமோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திருச்சி விழுப்புரம் மெமோவாக வந்தது. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலன்னா இந்த இடத்துல நாங்கள் கார்டில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம திருவண்ணாமலையிலேருந்து டிபார்ட் ஆகி வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ ஆன் டைமில் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நம்ம வண்டிக்கு ஓவர் டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அந்த ஓவர் டேக்கை முடிஞ்சால் பார்க்கலாம். மண்டேரி ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு. நம்ம ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஸோ யாருமே டிபோர்ட் பண்ணல, ஏறவும் இல்லை. ஸோ எல்லாம் நம்ம ட்ரெயின் எடுத்தாங்க. இங்கே ஹாக்கிங் கொடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் வாங்க. மெயின் லைன் டிபார்ச்சர் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். தள்ளுது கைஸ் நம்மள ட்ரெயினோட ஆக்சிலரேஷன் பயங்கரமாக இருக்குது. பாலம்னு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு. யாருமே இறங்கலை, போர்டும் பண்ணல, போட் பண்ணவும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஏர்லியராக வந்து நம்ம அண்டாம்பாலம் ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்து டிபார்ச்சர் பார்த்திங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. அந்த 1 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகும். ஸோ டைமிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க நம்ம ட்ரெயின். ஸோ இதில் நம்ம ரயில்வே அஃபிஷியல்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த ட்ரெயினை நீங்கள் டெய்லி விடலாம். டெய்லி விட்டால் கூட ட்ரெயின் நல்லா போகும். ஸோ இது ஃபஸ்ட் டேன்றதுனால யாருக்கும் அவ்வளோக்கா இந்த ட்ரெயின் ரீச் ஆகலை. இதே நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாக தான் போகும். பார்த்துட்டு நான் பேசுகிறேன்.
ஆதிச்சனூர் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஏர்லியராக வந்திருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:41 தான் ஆகுது. இங்கேருந்து டிபார்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 12:45க்கு தான் டிபார்ட்டிங். ஸோ ஒரு 4 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் வந்து ஆதிச்சனூர் ஸ்டேஷனில் வந்து நிற்க போகுது. ஸோ வாங்க நம்ம டிபார்ட்டிங் பார்க்கலாம். ஆன் டைம் டிபார்ட்டிங் ஆதிச்சனூர். ஆதிச்சனூரில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருக்கோயிலூர் தான். ஸோ அங்கே நம்ம திருக்கோயிலூர் போயிட்டு ட்ரெயின் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து திருக்கோயிலூர் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து 2 மினிட்ஸ் ஏர்லியராக வந்திருக்கு. நம்மளுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:52 தான் ஆகுது. ஸோ இங்கேருந்து டிபார்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 12:55 தான். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம திருக்கோயிலூர் ஸ்டேஷனில் தான் இருக்க போகிறோம். ஸோ எங்கே ஓவர்டேக் போடுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க டிபார்ட்டிங் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருக்கோயிலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. நீங்கள் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னா திருக்கோயிலூர் ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருக்கோயிலூரோட ஆறுக்கு ஒரு பாறையில் ஒரு பாறைக்கு மேலே இருக்குது. அந்த கோயிலோட ஃபோட்டோவை நான் இங்கே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம டிபார்ட்டிங் பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா அத்தியூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரை வெள்ளையாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப பளிச்சுன்னு அடிக்குது கைஸ் கண்ணில். ஆன் டைம் டிபார்ட்டிங் மெயின் லைன் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
பாம்பலப்பட்டுன்னு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியர் டைமிங் தான், எல்லா ஸ்டேஷனும் ஏர்லியர் டைமிங்கில் தான் வந்துட்டுருக்குறோம். ஸோ ஓகே, மெயின் லைன் பார்த்து சிக்னலை கிளியர் பண்ணிட்டாங்க. ஓவர்டேக் எங்கே போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஓவர்டேக் போட மாட்டாங்க, போட்டால் அடுத்த ஸ்டேஷனில் போடுவாங்க, இல்லைனா போடவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவர்டேக் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. ஸோ பரவாயில்ல, ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகேங்க. டிபார்ட்டிங் பார்த்துட்டு அப்படியே நம்ம விழுப்புரம் அரைவல் பார்க்கலாம். சரி, அடுத்த ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டேஷன் அரைவல் பார்க்கலாம். கைஸ், ஆன் டைம் கைஸ், டைமிங் அடிச்சுக்க முடியல. கரெக்டாக அந்த டைமிங்லாம் எடுத்துடுறாங்க வண்டியை. அவ்வளோதான், ஃபாஸ்ட் எடுத்துட்டாங்க. ட்ரெயினுக்கு ஓவர்டேக் இல்லை கைஸ், ஹாப்பி. பட் இருந்தாலும் லைட்டாக சோகம், ரைட் ஃபேன் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு ஓவர்டேக் இல்லை, ஸோ விட்டுருவாங்க. இப்போ தான் வெங்கடேசபுரம் ஸ்டேஷன் அரைவ் ஆக போகிறோம். ஸோ அதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஷன், அதை விட்டால் இதுக்கு மேலே ஓவர்டேக் போட வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம் ஸ்டேஷனுக்குள்ளே விட்ருவாங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு ஸ்லாக் வந்து பார்த்திங்கன்னா ½ கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க நம்ம வெங்கடேசபுரம் அரைவல் பார்க்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரெயினுக்கு ஓவர்டேக் இல்லை, சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க வெங்கடேசபுரம்லேருந்து. ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம் ஜங்ஷன் தான். ஸோ நம்ம ட்ரெயினோட கடைசி ஸ்டாப்பான வெங்கடேசபுரம் வந்திருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு ஓட ப்ரைஸ் பார்த்தலாம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரியில் வர ட்ரெயின். ஸோ ஸ்பெஷல் ட்ரெயின்னாலே சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரியில் தான் வரும். ஸோ அதனால் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரியில் வர ட்ரெயின். ஸோ அதனால் நம்மளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வந்தது. 60 ருபீஸ் வந்தது. ஸோ இதே தான் வந்து விழுப்புரம்லேருந்து திருவண்ணாமலைக்கும் அதே ப்ரைஸ் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வாங்க வெங்கடேசபுரம் டிபார்ட்டிங்கை பார்த்துட்டு விழுப்புரமோட அரைவல் பார்க்கலாம். கைஸ், வெங்கடேசபுரம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆக்சிலரேஷன். ரைட் எடுத்துட்டு இருக்கிறோம் கைஸ், விழுப்புரம் ஜங்ஷன். ஸோ வாங்க அந்த கர்வ் பார்க்கலாம். சிக்னல் கிளியரன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை விழுப்புரம் அவுட்டர்லேயே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிக்னல் கிளியர் ஆனால் தான் நம்மளால் உள்ளே போக முடியும். விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ள சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நம்ம விழுப்புரமோட அரைவல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு கிரேசியான ட்ரெயின் ஜர்னியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. விழுப்புரம் அரைவல் பார்த்துட்டு நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பை பாய். பாண்டிச்சேரி, மேங்களூர், அதோட LHB ரேக்ஸ் நிற்குது கைஸ். எஸ், அது இன்னைக்கு ஆக்சுவலாக அது பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பணும்.